மீடியாலையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் ஏன் கையில் போடுறீங்க? ஆனால் கொஞ்சம் இருங்க வீடியோ போட்டு எது குறையாதா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். எதற்காக மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம்? கொடி எடுக்கணும். மத்திய அரசு மூலம் அனுமதிக்கப்பட்ட மும்மொழி கொள்கையை மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. மக்களை நேரடியாக சந்தித்தும் கையெழுத்து இயக்கமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள். அதே மாதிரி டிஜிட்டல்லையுமே சமூக ஊடகங்களில் போர்ட்டலில் அதுலேயும் நிறைய வாட்ஸ்அப் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாகவும் பொதுமக்கள் கையெழுத்திட்டு அனுப்பலாம் என்று ஒரு பெரிய இயக்கத்தை துவங்கியிருக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்பதே தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து தான் இந்த கையெழுத்து இயக்கம். அதில் மிக முக்கியமாக மும்மொழி திட்டத்தை ஆதரித்து இந்த கையெழுத்து இயக்கம். நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டும்தான் திமுக இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு புது விளையாட்டு விளையாடுறாங்க. இன்றைக்கி திமுக அம்பலப்பட்டு போய் நிற்குது. திமுக தோலுரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் முன்னால் இருக்குது. பஞ்சர் போன டயர். அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டே கூட பஞ்சர் போன டயரை பின்னால் பழுது பார்க்குற இடத்துக்கு முன்னால் நடத்துறதுக்கு காரணமே அது திமுகவோட நிலையை சுட்டி காட்டுகிற மாதிரி சிம்பாலிக்காக மாவட்ட தலைவர் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு 500 பக்க டாக்குமெண்ட்டுங்க. நீங்கள் வாசி பார்த்துருப்பீங்க. இந்தியாவுடைய எல்லா மொழிகள்லையும் தேசிய கல்விக் கொள்கை கிடைக்குது. நீங்கள் கூகுளில் போய் தமிழில் வேணால் தமிழில் டவுன்லோட் பண்ணலாம். மலையாளத்தில், கன்னடத்தில், எல்லா பிராந்திய மொழிகளில் இருக்கு. அதில் 2 அல்லது 3 பக்கம் தான் மொழிக் கொள்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மிச்சம் 495 பக்கத்துக்கு மேலே தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி இருக்கணும், பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும், ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள், அறிவு மேலாண்மை, ஆராய்ச்சி, உயர்கல்வியில் ஆராய்ச்சி நிலை எப்படி இருக்கணும், அதை பார்த்து மாத்திரமே ஒரு 50-60 பக்கம் இருக்குது. பட்டியல் சமுதாய மக்கள், பழங்குடியின மக்கள், இந்த ரெண்டுலேயுமே இருக்கிற பெண்கள் எல்லாமே சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு 50% பெண்கள் கல்வி, இடைநிற்றல் எப்படி இருக்கக்கூடாது, சமமான கல்வி வாய்ப்புகள் எப்படி எல்லாருக்கும் வழங்கப்படணும், யாராவது ஒருத்தருக்கு கல்வி கற்பதில் தடை ஏற்பட்டு விடக்கூடாது. இப்படி எல்லா வகையிலும் யோசித்து செய்யப்பட்டதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டங்க. இதை ஏதோ மொழி மாத்திரம் சொல்லதா சொல்லி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கிறாங்கன்னு திமுக பொய் சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அதற்கும் சர்வ கட்சி கூட்டமாக நடத்தி ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. திமுகவினுடைய அரசியலே நாடக அரசியல். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடக அரசியல் மக்கள்கிட்ட எடுபடும்னு தெரியாது. ஆனால் இதை நாங்கள் அம்பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். இது 1965 இல்லை, இது 2025. இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி இல்லைங்க, நரேந்திர மோடி பிரதமர். இது இந்தி மொழிக்கான இயக்கம் இல்லைங்க, ஒரு இந்திய மொழிக்கான இயக்கம். இந்த வித்தியாசத்தை ஊடக நண்பர்கள் மூலமாக நான் பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் காங்கிரஸினுடைய கொள்கை என்ன, மொழிக் கொள்கை காங்கிரஸுக்கு என்ன, 3வது மொழியாக எல்லா மாநில மக்களும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கொள்கை. இந்தியை கற்றுக்கொள்ளணுன்ற காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறார் ஐயா ஸ்டாலின். அதை எடுத்துட்டு இந்தி என்பது கூடாது, ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு அதை லிபரலைஸ் பண்ண மோடி தேச துரோகியா, தமிழுக்கு துரோகியா, இந்தியாவுடைய மொழிகளை அழிக்க வந்தவரா? இது என்ன அபத்தமா இல்லையா? ஏதாவது ஒரு இந்திய மொழி தான் 3வது மொழியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்குங்க. இந்தி தான் சொல்லும்போது
தமிழுக்கே வாய்ப்பு இல்லாமல் போகுது. இதுவரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கேரளா 3 மொழி இருக்காங்க. கேரளாவில் மும்மொழி திட்டம் நீங்கள் சொல்கிற திராவிட பூமியில் சொல்கிறேன்னா கேரளாவில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாலக்காட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் தமிழ் இருக்குது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் தமிழ் 3வது மொழியாக இருக்குது. கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கிற பல பள்ளிக்கூடங்களில் தமிழ் இருக்குது. சித்தூரில் ஆந்திராவில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட இடங்களில் தமிழர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் தமிழ் 3வது மொழியாக இருக்குது. இங்கெல்லாம் இப்போ தெலுங்கு அழிஞ்சு போச்சா? 3 மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டதுனால ஆந்திராவில் தெலுங்கு அழிஞ்சு போச்சு, கேரளாவில் மலையாளம் அழிஞ்சு போச்சுங்க, குஜராத்தி அழிஞ்சு போச்சு, மராத்தி அழிஞ்சு போச்சு. அப்படி ஏதாவது தரவுகள் இருக்கா அவங்ககிட்ட மொழி அழிஞ்சு போச்சுன்னு? இன்றைக்கி மலையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தமிழுக்கு இணையாக இன்னும் சொல்ல போனால் திராவிட ஆட்சிகளில் தமிழ் வளர்ந்ததை விட இந்த 50 ஆண்டுகளில் வளர்ந்ததை விட இந்த 50 ஆண்டுகளில் மலையாளம் பல மடங்கு வளர்ந்துருக்கு, தெலுங்கு பல மடங்கு வளர்ந்துருக்கு. திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறம் தான், திமுக வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் வளர்ச்சி குறைஞ்சி போயிருக்கு. இந்த வாய்ப்பை கொடுக்கணும். நாங்கள் இன்னொரு வெளிப்படையாக ஒரு கேள்வி, எங்கள் தலைவர் அவர்கள் அதை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கார். தமிழ்நாட்டிலே ஹிந்தி இல்லைன்னு சொல்லுங்கள், தமிழ்நாட்டிலே 3 மொழி எந்த பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். அண்ணாதுரை அவர்கள் 65 ஹிந்தி போராட்டம் நடத்துகிறப்ப, இந்தியர் போராட்டம் நடத்துகிறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு. திமுகவில் இருந்து அப்போ அண்ணாதுரை அவர்கள் எந்த இந்தி பள்ளிக்கூடம் நடத்தலை, செல்ஃப் ஃபினான்ஸில் கல்லா கட்டலை, கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டலை அண்ணாதுரை. அவர் ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டார். வடகத்திக்காரனுக்கு மாத்திரம் 2 மொழி படிக்கிறான், உத்தரப்பிரதேசக்காரன் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுக்குவான், நான் மாத்திரம் ஏன் 3 மொழி படிக்கணும்னு கேட்டார். நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது. அவனை தமிழ் படிக்க சொல்லுங்கள், இல்லை அவனே 3வது ஒரு மொழி படிக்க சொல்லுங்கள், நானும் 3வது மொழி ஏற்றுக்கிறோன்னு அண்ணாதுரை அவர்கள் தெளிவாக சொன்னார். அதை ஏற்றுக்கிறது காங்கிரஸுக்கு அப்போ துப்பு இல்லை, திராணி இல்லை. இன்றைக்கி அண்ணா அவர்கள் சொன்னது தான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு. 3வது மொழியை இந்தியா முழுக்க பொதுவாக்கியிருக்கோம். தமிழை மாத்திரம் 3வது மொழி படிக்கல, உத்தரப்பிரதேசக்காரனும் 3வது மொழி படிக்கணும், அஸ்ஸாம்காரனும் படிக்கணும், ஏதாவது ஒரு இந்திய மொழியை வச்சுக்க, அவ்வளோதான். அது கூட பெரிய இலக்கண அளவில் இல்லை. ஹிந்தி படிக்கணும், மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்தில் லிட்ரேச்சர் வாங்குற அளவுக்கு இல்லை, அவார்டு வாங்குறதுக்கு அளவு இல்லை, சாதாரணமாக எழுத படிக்கிறது தெரிகிற அளவுக்கு பேசிக் நாலேஜ். ஒரு கார் வாங்குறோம்னா அதில் ஹை எண்ட் இருக்குது, லோ எண்ட் இருக்குல்ல, அது மாதிரி 3rd லாங்குவேஜ்ன்றது குறைஞ்சபட்ச படிப்பு தான். எளிதில் சுலபமாக அவங்க கற்றுக்கிற மாதிரி, பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கற்றுக்கங்க. தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க, 3வது மொழியாக உருது அறிமுகப்படுத்துங்க. முஸ்லீம் மாணவர்கள் உருது வீட்டில் பேசுகிறவங்க இருக்கான், அறிமுகப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் நிறைய மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க வீட்டில், மலையாளத்தை அவங்களுக்கு ஒரு மொழியாக சொல்லுங்கள், 3வது மொழியாக. அவன் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கான், எழுதப்படி கற்றுக்குவான். தெலுங்கு இருக்குது, கன்னடம் இருக்குது, வாய்ப்பு கொடுங்க. ஹிந்தி படிக்க விரும்புகிறவரும் ஹிந்தி படிக்கட்டும். நாங்கள் இப்போ கையெழுத்து இயக்கம் நடத்துகிறப்ப இங்கே ஐயா ஒரு ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தார், ஒரு சகோதரர். அவர் சொல்கிறாரு, அவர் ஒர்க் ஷாப் நடத்துகிறார். அவரை பார்த்தா பெருசாக பண்டிதர் மாதிரி படித்தவர் மாதிரி இல்லை, சாதாரண எளிமையாக ஒரு தொழில் செய்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவராக இருக்கார். நேத்தா என் பசங்களை நான் ஹிந்தி படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறார். அப்போ மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற என்ன கஷ்டம்? நீங்கள் மாத்திரம் சொன்னீங்கல்ல, நான் ஒரு பேட்டியை நினைவு கூறுறேன். தயாநிதி மாறன் அவர்களை ஏன் நீங்கள் அமைச்சராக்குனீங்க அப்படின்னு கலைஞர் முதலமைச்சராகிறப்ப கேட்குறாங்க. மத்திய அமைச்சராக எவ்வளோ பேர் இருக்காங்களே, ஏன் தயாநிதி மாறன் அமைச்சராக்குனீங்க? அது கலைஞர் சொன்ன பதில் என்னங்க? உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பதில் தானே. தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும்னாரு. ஏங்க, பல தலைமுறை ஹிந்தி படிக்க விடாமல் பாழாக்கிட்டு நாசக்காடு பண்ணிவிட்டு உங்கள் பேரனுக்கு ஹிந்தி தெரியுன்றதுக்காக நான் அமைச்சராக்குறேன்னு சொன்னால் இது தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அது மிகப்பெரிய துரோகம் இல்லை, இன்ஜஸ்டிஸ். இதிலிருந்தெல்லாம் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு தான் பிஜேபி வந்திருக்கு. அதனால் இதை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். தொடர்ந்து இந்த இயக்கம் நடக்கும். 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்றது எங்களது இலக்கு. இது ரொம்ப ஆம்பிஷியஸ் டார்கெட்டாக இருக்கலாம். 8 கோடி மக்களில் 1 கோடி பேர்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போய் பார்த்து ஒரு குறுகிய நாளுக்குள்ளே கையெழுத்து வாங்குறதுன்றது பெரிய டாஸ்க். ஆனால் இருக்கிற உற்சாகம், தொண்டர்கள்ட்ட இருக்கிற உற்சாகம், மக்கள்கிட்ட இருக்கிற உற்சாகத்தை பார்த்தா அது ரொம்ப சுலபமான இலக்காக மக்களே மாற்றி விடுவார்கள் என்று தெரிகிறது. அதற்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கிறோம். இதில் இன்னொரு வாய்ப்பு, 3ஆம் மொழியாக ஒரு இந்திய மொழி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு பிஜேபி முதலமைச்சர் இருந்தால் என்ன செய்வார்? எல்லா இடத்துலையும் தமிழை கொண்டு வாங்கன்னு நாங்கள் எல்லாருக்கும் அப்பீல் கொடுப்போம்ல. 3வது மொழியாக
தமிழை அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லையா? இது வரைக்கும் அப்படி வாய்ப்பு இருந்துச்சா? யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்தித்து உத்தரப்பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே தான். ஹோல் ஸ்டேட்டில் பண்ணுறதை விட தமிழ்நாட்டிலேயும் முழு ஸ்டேட்லேயும் ஒரே மொழி நாங்கள் பண்ண சொல்லலை. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் சொல்லுங்கள். மத்திய பிரதேசத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தமிழ் கொடுங்க. தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்காங்க முதலமைச்சர். மும்பைக்கு போய் மும்பையில் எவ்வளோ தமிழர் இருக்காங்க? 12-15 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. மும்பையே பில்ட் பை தமிழ்ஸ் தான். அப்போ அங்கே வந்து நீங்கள் 3வது மொழியாக தமிழ் அறிமுகப்படுத்துங்க, தமிழருக்கு நல்லதாக இருக்கும். அதற்கான பாட புத்தகங்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வேண்டிய தமிழாசிரியர்கள் நாங்கள் அனுப்புகிறோம், இங்கேருந்து அனுப்புகிறோம். தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் தமிழ் பரவுவதற்கு நாங்கள் தமிழக அரசு எல்லாம் செய்யும் சொல்ல வேண்டியானே. ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு திமுக அரசாங்கம் இதில் இளவு விடாது. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழை வளர்க்கறது கொண்டு வாங்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? அதனால தான் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இந்த கடிதத்தை இப்போ தான் உங்கள் முன்னால் தான் நான் வெளியிடுறேன். இதில் வந்து கேரளாவினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட்டுங்கிறதுனால, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் எங்களது முதல்வர் உத்தரப்பிரதேசத்தில் அவர், சீதாராமையா காங்கிரஸ் கட்சி, தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்து மகாராஷ்டிரா, பினராயி விஜயன் வந்து மார்க்சிஸ்ட்டு காங்கிரஸ் பிஜேபி எல்லா முதலமைச்சருக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் ஒரு காப்பி தர முடியும், வேணும்னா நான் பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாருக்குமே அனுப்ப முடியும். இதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? வாய்ப்பு இருக்கிற இடங்கள்லாம் 3வது மொழியாக இதை இப்படி பிடிச்சி 3வது மொழியாக தமிழை உங்கள் மாநிலத்தில் அறிமுகப்படுத்துங்கன்னு தமிழ்நாடு பிஜேபி சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு கட்சி கோரிக்கை வைக்குது. இதையே தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வச்சா அதுக்கு இன்னும் வெயிட் அதிகம். ஒரு தமிழக அரசே என்ன செய்ய முடியும்னு அந்த முதலமைச்சர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அவரால். நாங்கள் சென்டிமெண்டலாக தான் கோரிக்கை வைக்க முடியும். அப்படி வச்சுருக்கோம். நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்படி கோரிக்கை வைக்கிற வாய்ப்பு, உங்கள் மாநிலத்திலும் தமிழை அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்கிற வாய்ப்பு 80 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணிச்சா வந்துச்சா? திமுக இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிச்சு, அது நடந்துச்சா? அதனால் இந்த மாதிரி வாய்ப்பு தமிழை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். தமிழ் வளர்ச்சித்துறையை உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், தமிழில் அறிவிப்பு பலகை வச்சுருக்காரு யோகி ஆதித்யநாத். தமிழில் அறிவிப்பு பலகை வச்சுருக்காரு. ஊப்பியில், காசியில் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரையும் வைக்கணும் தமிழில். எதுவும் நகாய் வைக்கல, மாநில அரசாங்கம் வச்சிருக்கு. அப்போ எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தி தமிழ் வளர்ச்சித்துறைன்றதே தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தமிழ் வளர்ச்சித்துறை இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இருக்கணும். டெல்லியில் இருக்கணும், ஹைதராபாத்தில் இருக்கணும், திருவண்ணாமலை, அங்கெல்லாம் தமிழை வளர்த்துட்டு வாங்க. தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துங்க, சங்க இலக்கியங்களை சொல்லுங்கள், ராமாயணத்தை சொல்லுங்கள். ராமாயணம் பிடிக்காட்டி உங்கள் குரலோவியத்தையாக சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தமிழ் இலக்கியம் தானே, சொல்லிட்டு போங்க. உங்கள் தொல்காப்பிய பூங்காவே தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க, இந்தியா முழுக்க கொண்டு போங்க. உங்கள் கலைஞர் எழுதின காவியங்களையாவது இந்தியா முழுக்க கொண்டு போங்களேன். அதன் மூலமாக தமிழ் போவதில்லை, போட்டோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு சரியான வாய்ப்பு அமைந்திருக்குன்னு நினைக்கிறோம். இதை தமிழக மக்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். திமுக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழிசை சந்திரன் ஆரம்பித்த அந்த கையெழுத்திக்கிறதுக்கு வந்து மறுக்கிறதோட அவங்களை கைது பண்ணுறதுக்கான முயற்சி இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது எப்படி பார்க்குறது? அரசு அனுமதி கொடுக்கல, அவங்க அரசு பண்ணுறதுக்கு முயற்சி தகவல். அந்த உள்ளூரில் நடக்கிற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திரும்ப அனுமதி வாங்கி அவங்க செய்யலாம். அவங்க ஒன்றும் கைது நடவடிக்கைக்கு பயந்தவங்க இல்லை. எங்கள் தலைவராக இருக்கிற அக்கா தமிழிசை அவர்கள். அதனால் அது சட்டப்பூர்வமாக சந்தித்து திரும்ப அவங்க கையெழுத்து இயக்கம் நடத்தும். இன்றைக்கு தடுக்கலாம், நாளைக்கு தடுக்க முடியாது. அதனால் தொடர்ந்து நடக்கும். தமிழக அரசு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக உங்கள் பேட்டிய நிறைவு பண்ணீங்க. இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், எனது கேள்வி, கல்வியை ஏன் மாநில அரசினுடைய பட்டியலுக்கு கொண்டு வராமல் ஒத்திசைவு பட்டியலிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? திமுக மாநில அரசு பட்டியலுக்கு வந்துட்டா நீங்க சொல்ற இருமொழியோ மும்மொழியோ பிரச்சனையே கிடையாது. அது அந்த மாநில அரசு தொடர்பானது. அது இந்திரா காந்தியும் கொண்டு போனது. அவங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க, ஆனா இதை மட்டும் விமர்சிக்க மாட்டீங்க. ஏன் திமுக இதை கேட்கல? திமுக இல்ல, பிஜேபியோட தலைவர். திமுக கல்வி பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலில் தான் இருக்கணும்னு இதுவரைக்கும் திமுக ஏன் கோரிக்கை வைக்கல? 10 வருஷம் இருங்கய்யா, 10 வருஷம் காங்கிரசினுடைய கூட்டணி அரசாங்கத்தில் தான் திமுக இடம்பெற்று இருந்தது. மன்மோகன் சிங் அமைச்சரோட திமுக இருந்ததில்ல. அப்போ கலைஞர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார்ல. அதுக்கு முன்னால் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக அங்கம் வகித்ததில்லை. 15 வருஷம் கேபினெட்டில் இருந்தீங்கல்ல.
மத்திய அமைச்சரவையில் உங்கள் மருமகன் பேரன் எல்லாரும் மந்திரி, உங்கள் மகள் ராஜ்யசபா எம்பி, உங்கள் மூத்த மகன் அமைச்சர், இளைய மகன் துணை முதலமைச்சர், எல்லாம் குடும்பமே ஆட்சியில் தான் இருந்தீங்க. அப்போ கல்வி பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது, மாநில பட்டியல் தான் இருக்கணும்னு ஏன் திமுக கோரிக்கை வைக்கல? பிஜேபி தான் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இதை கொண்டு சென்றது காங்கிரஸ், அதை ஒத்துக்கொண்டது திமுக. அதுக்கு ஊதுகுழலாக இருந்து ஊதுறது மார்க்சிஸ்ட் கட்சி. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சியாக கேரளாவில் இருக்காங்க, அவங்க பொதுப்பட்டியல் இருக்கக்கூடாது, மாநில பட்டியல் வரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒரு விவாதம். இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியெல்லாம் திமுகவுக்கு அடிமைகள் மாதிரி நின்றுக்கிட்டு மும்மொழி வேண்டான்றாங்கல்ல. நான் கேட்குறேன், பக்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆள்ற கேரளாவில் மும்மொழி இருக்கா, இருமொழி இருக்கா? கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிங்க, மும்மொழி திட்டம் இருக்கா, இருமொழி திட்டம் இருக்கா? அப்போ அங்கே காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டாண்ட், இங்கே ஒரு ஸ்டாண்டா? மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கேரளாவில் ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டா? திமுகவுக்கு அடிமை அரசியல் பண்ணால் இப்படி தான் இருக்கும். காங்கிரஸ் கொண்டு போனதாக இருக்கட்டும், திமுக தலைவர் கருணாநிதி மன்மோகன்கிட்ட கேட்காம இருக்கட்டும், வாஜ்பாயிட்ட கேட்காம இருக்கட்டும், ஏன் இப்போ இருக்கக்கூடிய மோடிஜி அவராகவே சுயமாக வந்து சொல்லக்கூடாது? நீங்கள் பிற மாநிலங்களை நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீதோசனையை பேசுறீங்க ஒழிய கேரளாவில் ஏன் எடுத்துக்கல, அது இல்லை பிரச்சனை. ஏன் இப்பொழுது மோடிஜி அவராக முன்வந்து தமிழகத்தில் நான் வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு தருகிறேன், அவர் மன்மோகன் சிங்கிட்ட கேட்கறது தப்பாக இருக்கட்டும், கேட்காது தப்பு தான், வாஜ்பாயிட்ட கேட்காது தப்பு தான். இப்போ உங்களுக்கு தான் தமிழக மக்கள் கேட்குறாங்க, மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? கல்வி பொதுப்பட்டியல் இருக்கணுன்றது திமுகவினுடைய அஜெண்டாவா, பிஜேபியோட அஜெண்டாவா? திமுகவோட அஜெண்டாவே இருக்கட்டும். You take any attempts to bring it to the concurrent from the to the state. கல்வி புரிஞ்சுக்கிட்டேன் சார். கல்வி மாநில பட்டியல் இருக்கணுன்றது திமுகவோட அஜெண்டா, கல்வி பொதுப்பட்டியல் இருக்கணுன்றது பிஜேபியோட அஜெண்டா. நான் கேட்கறது, நீங்கள் ஏன் உங்கள் அஜெண்டா படி நீங்கள் நடக்கலன்னு கேட்குறேன். எங்கள் அஜெண்டா படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ராமர் கோயில் கட்டணும்னு ஏன் திமுக சொல்லலை? சொல்லுங்க சார். 370 காஷ்மீர்ல 370 நீக்கணும்னு திமுக ஏன் சொல்லல? ஏன்னா அது பிஜேபி அஜெண்டா சார். நான் சொல்றது கேளுங்க சார், அது பிஜேபியோட அஜெண்டா, அதை திமுக பேசாது. மாநில பட்டியலில் தான் கல்வி இருக்கணும்ன்றது திமுகவோட அஜெண்டா சார். அதை காங்கிரஸே ஏற்றுக்கொள்ளல. நான் கேட்குறேன், இந்தி கூட்டணியில் காங்கிரஸும் மார்க்சிஸ்டும் மாநில பட்டியலில் திமுக இருக்கணும் ஏற்றுக்குதா? கல்வி இருக்கணும் ஏற்றுக்குதா? உன் கூட்டணி கட்சியை ஏற்றுக்கலாம், நாங்கள் ஏன் சார் ஏற்றுக்கணும்? நாங்கள் எங்கள் அஜெண்டாவை நிறைவேற்ற போகிறோம். நீங்கள் சொல்கிறது எங்கள் அஜெண்டாலே இல்லை சார். பொதுப்பட்டியலில் தான் இருக்கு. மும்மொழி 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 இல்ல. இப்போதான் காரைக்குடியில வந்து அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளியில கான்ட்ராக்ட் கூலிகளாக தமிழ் ஆசிரியர் நியமிக்கப்படுறாங்க. அதுவும் தமிழ் மொழிக்கு நிரந்தர ஆசிரியர் கிடையாதான், கான்ட்ராக்ட் அடிப்படையில் நியமிக்க. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சார், ஒரு முதுநிலை ஆசிரியருக்கு எம்எஸ்சி பிஎட் படிச்சவருக்கு தமிழ்நாடு அரசு கான்ட்ராக்ட்ல எவ்வளவு சம்பளம் கொடுக்குது? தமிழக அரசாங்கம் கான்ட்ராக்டா தான் சார் நடத்துது. ஆசிரியர்கள் கான்ட்ராக்டா தான் நடத்துறாங்க தமிழ்நாட்டில். எத்தனை கல்லூரிகள்ல, அரசு கல்லூரிகள்ல பேராசிரியர்கள் கான்ட்ராக்டா உத்தியோகம் பார்க்கறாங்க தெரியுமா? வெறும் 10,000 12,000 சம்பளம். கான்ட்ராக்டா நடத்துறது எல்லா மாநில அரசும் பண்ணுது, பிஜேபி மாத்திரம் பண்ணல. அந்த 3வது மொழிக் கொள்கை அந்த இந்தியெல்லாம் பேசக்கூடிய மாநிலங்கள்ல வந்து வளர்ச்சி விதம் ரொம்ப இந்த அளவுக்கு இல்லை, இருமொழி கொள்கை இருக்க அளவுக்கு அங்கே இல்லைன்னு சொல்றாரு. நேற்று கூட பேட்டியில் அவர் தியாகராஜன் பேசி குஜராத் வளர்ந்துருக்கா இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது சார், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற குஜராத் பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா, பாட்டத்தில் இருக்கா? மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்நாடகா பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கா, கீழே இருக்கா? பஞ்சாப் எங்கே இருக்கு? ஹரியானா எங்கே இருக்கு? நீங்கள் சொல்கிற எக்கனாமிக் இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் விடுங்க. மகாராஷ்டிரா எங்கே இருக்கு? மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிற மகாராஷ்டிரா தமிழ்நாடு மாதிரி பல மடங்கு உச்சத்தில் இருக்குது எல்லாத்துலேயும், கல்வியில், பொருளாதாரத்தில், டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். ஊபி பீகார் பின்தங்கி இருப்பதற்கு தொடர்ந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் காரணம். பிஜேபி ஆட்சியில் இந்த 10 வருஷத்தில் யோகி அவர்கள் எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போயிருக்காரு 9 ஆண்டுகளில். இன்னொரு 5 வருஷத்தில் ஊபி வில் ராக். அதனால் இதை இணைச்சு போடாங்க, மொழிக்கு அது சம்பந்தம் இல்லை. அம்பானி அதானி என்ன மொழி? நீங்கள் சொல்கிறீங்களா அம்பானி அதானி டாட்டா பிர்லா. நீங்கள் ஹிந்தி படித்தவங்க வந்து பானிபூரி விற்கிறான்றீங்க. ஹிந்தி படித்தவங்க தானே சார் டாட்டா பிர்லா அம்பானி அதானி எல்லாம். இங்கே எத்தனை தொழிலதிபர் அதுக்கு இணையாக உருவாக்குனீங்க? ஏதாவது ஒரு நிலைமையை சொல்லி, எல்லா இடத்துலையும் வறுமை இருக்குது, எல்லா இடத்துலையும் ஏழ்மை இருக்குது, எல்லா மாநிலங்களும் இல்லிட்ரேசி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை எழுத படிக்க தெரியாது இல்லையா? இங்கே இருக்கான். நீங்கள் அதை மாத்திரமே ஹைலைட் பண்ணக்கூடாது.
பெர்சன்டேஜ் பார்க்கணும். Sir, do you think that the agenda for the 26 elections is being diverted to cover up its own mistakes by the DMK? ஷூர் சார், Please, sir. ஷூர். DMK is whitewashing all their mistakes in the last 4 years. In the last 4 years, the DMK government, it doesn't fulfill all its promises. Lot of promises are pending, kept pending. In the remaining 1 year, it cannot do anything. So they want to whitewash all their sins and misdeeds, and they divert the whole issue, and they want to hijack the whole narrative of Tamil Nadu into a simplified language issue, which we will not permit. தொடர்ந்து வந்து நீங்க சொல்றீங்க மூன்றாவது மொழி கற்றுக்கணும், அதான் புதிய கல்வி கொள்கையோட சாராம்சம். ஆனா அவங்க இந்தி திணிப்பு தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்றாங்க. எப்படி சார், எப்படின்னு சொல்லுங்க. நீங்க அந்த டெக்ஸ்ட்டை வாசி பாருங்க. இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நீங்களும் அந்த டாக்குமெண்ட் வச்சிருப்பீங்கல்ல, நானும் PDF அனுப்புறேன். அதுல ஹிந்தி தான் 3வது மொழியா படிக்கணும் இருக்கான்னு சொல்லுங்க சார். இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, ஒருவேளை திமுகவினுடைய வாதத்துக்கே வர தமிழ்நாட்டில் 3 மொழி இல்லைன்னு டெக்ளேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடமோ தனியார் பள்ளிக்கூடமோ மும்மொழி திட்டம் இல்லைங்க, 2 மொழி தான் இருக்குது. தமிழ்நாட்டு மாணவன் 3வது மொழி படிக்கலை, அதனால இங்கே இந்த 3வது மொழி வேண்டான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லையே, CBSEயில் படிக்கிறான், ICSEயில் படிக்கிறான், மெட்ரிக் சிலபஸில் படிக்கிறான், உங்கள் பிள்ளைங்க படிக்குது. திமுககாரங்க ஹிந்தி பள்ளிக்கூடம், 3வது மொழி பள்ளிக்கூடம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, ஜாப்பனீஸ் பள்ளிக்கூடம்லாம் ஹிந்திக்காரன் நடத்துகிறாங்க. கல்வி அமைச்சருடைய மகன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான். அப்போ நீங்கள் எல்லாம் வேறு வேறு மொழிகள் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதில் நீங்கள் கல்லா கட்டுறப்ப சாதாரண ஏழை எளிய மாணவனுக்கே அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்னு தான் கேள்வி. நான் அதனால் சொன்னேன், அண்ணாதுரை பேசும்போது அவருக்கு நேர்மை இருந்தது. இந்தி கூடாது என்று சொல்லும்போது அந்த நேர்மையை மதிக்கிறேன். அவர் கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவருடைய நேர்மையை நான் மதிக்கிறேன், நாணயத்தை மதிக்கிறேன். ஸ்டாலினுக்கு அந்த நாணயம் இருக்கான்னு கேட்குறேன். நேர்மை இருக்கா ஸ்டாலினுக்கு? உங்கள் கட்சிக்காரன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தை மூடுவீங்களா நீங்கள்? 2 மொழி தாண்டி திமுககாரன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 3வது மொழி இல்லை அறிவிப்பீங்களா? அயோக்கியத்தனம் சார் இதெல்லாம். In this context, how do you see Vijay's stand on this issue, sir? Vijay doesn't have any solid stand in any of the Tamil Nadu issues, sir. He doesn't know anything about language. He doesn't know anything about the developmental issues. Just like a cinema call sheet, he will suddenly appear at one frame, and he will do some stunts and some songs, and he will go back. Thank you, sir. Cinema concept. இது உங்களுக்கு வேணுமா சார்? இது வேண்டாம்.